இந்த ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா, சேது பந்தாசனா அப்படின்றது பிரிட்ஜ் ஃபோர்ஸ். கால மடக்கி வச்சுட்டு ஆமா. மூச்சு உள்ள இழுத்துட்டு இடுப்பை மேலே தூக்கணும். மூச்சை விட்டுட்டு இடுப்பு கீழே இறக்கணும். இதே மாதிரி வந்து ஒரு 12 தடவை வந்து செய்யணும். இது செய்யும்போது மூலாதார சக்கராவும் சுவாதிஸ்தான சக்கராவும் ஆக்டிவ் ஆகுங்க. அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதே பொசிஷன்ல வந்து ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம், முடிஞ்சா ஒரு 3 நிமிஷம் வந்து பழகணும். இந்த பொசிஷன்ல இருக்கும்போது தானாவே அந்த நர்வ்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். நம்மளுடைய மெயின் நர்வ்ஸ் வந்து பெல்விக் ரீஜன்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். மிடில் பாடியில இருந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஆக்டிவ் ஆகும்போது டெஃபினெட்லி பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி. அடுத்த ஒரு ஆசனா சுத்த தண்டாசனா அல்லது நவாசனாவுடைய சிங்கிள் லெக் வேரியேஷன். ஸோ ஒரு காலை வந்து மூச்சு உள்ள இழுத்துட்டு மேலே தூக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலேருந்து 1 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் தரைக்கு. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் வந்து நிப்பாட்டி இருக்கணும். இப்படி இருக்கும்போது பாடிக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் வந்து பாதத்துலேருந்து தலைக்கு வந்து நல்ல ஒரு பாஸ் நடக்கும். ஸோ இது செய்யும் போதும் நர்வ்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்க.